என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட அண்ட் கோபிஷோட மார்னிங் ரொட்டீன். அதுக்கப்புறம் 10 தோசை கூட வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு சட்னி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு கோபிஷ்க்கு கேழ்வரகு கஞ்சி நான் செஞ்சு வச்சுருவேன். அவன் தூங்கி எழுந்து வந்ததும் அதை கொடுத்துருவேன் நான் அவனுக்கு. கேழ்வரகு கஞ்சி அவன் சின்ன வயசுலேருந்தே குடிச்சிட்டே இருக்கான், இன்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல். நான் எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு லாகின் பண்ண போயிடுவேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் கஞ்சி ஆறி இருக்கும், அதை எடுத்து கோபிஷ்க்கு ஊட்டி விட்டுடுவேன். இந்த மாதிரி தான் அவனோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பான். எங்கள் வீட்டுக்கு நியூவாக வந்திருக்காருன்னு சொன்ன இல்லையா சிம்பா, அவருக்கு சிம்பான்னு தான் பேர் வச்சுருக்கோம். அவர் கூட தான் இப்போ ரொம்ப விளையாடுறான். அவன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ருவான். நான் சொன்னேன் இல்லையா, தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு, அது என்னன்னா குடமிளகாய் சட்னி தான். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை போட்டு வதக்கிட்டு, அது கூட புளி, உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு சட்னி அரைச்சோன்னா நம்மளோட குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிரும். இது கூட 1 இல்லை 2 இல்லை 10-15 தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாயை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு வாட்டி சட்னி அரைச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் மதியம்